ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 24th டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தமிழோட கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிறது தர்மலிங்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவமாக ஆதி வீட்டுக்குள்ளே வராரு. அந்த இடத்துல அழகருக்கோ ஆண்டாளுக்கும் நலங்கு வைக்கிறத பார்த்த உடனே அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுடுறாரு. ஸோ இப்போ தர்மலிங்கத்தை அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ நலங்கு வைக்கிறதுக்கு இப்போ ஆதியும் பாரதியும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே ஆதி அப்படியே போய் மனசே இல்லாமல் ஏதோ பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே அழகர் கண்டுபிடிச்சி கேட்குறாரு, என்னடா பிரச்சனை, ஏண்டா மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நலங்குக்கு வேகமாக வரணும்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாரு. உடனே அழகர் சொல்கிறார், இல்லைடா நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்தால் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒன்றே அழகர் சொல்கிறாரு, இல்லை நீ வர சொல்ல மாட்டேங்கிறியே, அதனால தான் கேட்குறேன், சரிடா ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ இவர் அப்படியே வச்சுட்டு அங்கே எல்லோரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக ஆதி அப்படியே தர்மலிங்கத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. தர்மலிங்கம் சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நேராக இவர் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு ஆதி. அவர் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காரு. அங்கே உடனே பாரதி கேட்குறாங்க, என்ன ஆதி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஏதோ பேசுகிற சத்தம் கேட்குது. உடனே யார் வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தாக்க அங்கே அறிவோ ஸ்வேதாவும் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே இவர் ரெண்டு பேருக்கும் பயங்கர கோவம் வந்துடுறது. உடனே உள்ளே போய் ஆதி அறிவு சட்டையை பிடிச்சி, நீ எதுக்கு இப்போ இங்கே எதுக்கு இப்போ திருப்பி எங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லை மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த உயிரை முதல்ல படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் சாரதா அம்மா ஸ்வேதாக்கும் அறிவுக்கும் என்ன சொத்து சேரணுமோ அது எல்லாத்தையும் பிரித்து இவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த உயிரை காட்டுறாங்க. காட்டிட்டு இதை பாருங்கள், நாங்கள் என்ன சொத்துக்காக தானேங்க அடிச்சுக்கிட்டோம், இப்போ பாருங்கள் அக்கா எங்களுக்கு என்ன முறையாக சேரணுமோ அது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டா, இனிமேல் நாங்கள் ஏன் அக்கா கிட்டே கோச்சுக்க போகிறோம், அதான் அக்காவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். வக்கீல் இதை எங்ககிட்ட கொடுத்தாரு, அதுதான் அக்கா கிட்டே பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். மாப்பிள்ளை எங்கள் அக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, என்னது அக்காவா, அவங்க அம்மா தான் கிளம்பிட்டாங்களே, அம்மா நேற்று காலையிலேயே இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களே அப்படிங்கிறாரு. என்னது கிளம்பிட்டாங்களா, அங்கேயும் வரலையே அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரே பதட்டமாயிடுது. உடனே ஆதி உடனே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துக்குலாம் ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாமா நீங்களும் பண்ணுங்கள், அத்தை சாதாரணமாக எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ரிசல்ட் இல்லை. அங்கே எங்கேயுமே சாரதா அம்மா போகல. சரி அஃபிஷியலாக போய் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனோடனே இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்ன ஆதி காலையில் தான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு போனீங்க, திருப்பி என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை என்னோடய அம்மாவை காணும் அப்படிங்கிறாரு ஆதி. என்னது அம்மாவை காணுமா, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி வீட்டில் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன், அவங்க வீட்டை விட்டு போகிறதா, அவங்க வீட்டுக்கு போகிறதா, ஊருக்கு போகிறதா சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளோதான் சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியும். இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் குடும்பத்துக்கு எதுவும் நேரமே சரியில்லை, முதல்ல எல்லோரும் ஒரு நல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சரி அம்மா காணாமல் போனதை பற்றிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் விசாரிக்கிறேன், ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, நான் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப பெருசாக வெளில தெரியாமல் நான் பர்சனலாக எடுத்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. இப்போ ஆதி ஒரே பயங்கர சோகமாயிடுறாரு. அப்போ அவர் அப்படி ரொம்ப சோகமாக காஃபி வச்சுருக்காங்க பாரதி, ஆனால் அவர் குடிக்காமல் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன ஆதி சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நான் மட்டும் அப்படிலாம் அன்றைக்கி பேசாமல் இருந்திருந்தால் அம்மா அப்படி வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டாங்க, நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, நானும் அந்த தமிழை கடத்தினவன் சொன்னதை கேட்டு அம்மாவை சந்தேகப்பட்டு கேட்டுட்டேன், அப்படி நானும் கேட்டுறக்கூடாது, எங்கள் அம்மா பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் நம்பலை பார்த்தீங்களா, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நடுவில் எழுத்த வீட்டிலேருந்து லக்ஷ்மி அம்மா பாட்டி எல்லாருமே பாரதி கிட்ட கேட்குறாங்க, என்னடி உன் மாமியாரை காணுமாமே, என்ன இப்படி போய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும், நீ ரொம்ப பொறுமையாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், உனக்கு கிடைச்சா மாதிரி வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது, இதெல்லாம் வரத்துக்கும் மேலே ஆதி மாதிரி ஒரு புருஷனுக்காக நீ என்ன வேணாலும் சகிச்சுக்கலாம், ஆனால் நீ கொஞ்சம் அதிகமாக தான் வார்த்தைகளை விட்டுட்ட, அதுக்காக ஒன்றும் உன் மாமியார் ரொம்ப நல்லவ, அவங்க பண்ணதெல்லாம் சரின்னு நாங்கள் சொல்ல வரல, ஆனால் என்ன இருந்தாலும் நீ ஆதியை உத்தேசிச்சாவது நீ கொஞ்சம் சாதாரணமாக இருந்திருக்கலாம், ரொம்ப பேசிட்ட, வீட்டை விட்டு வெளியில் போகலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே பாரதி பயங்கரமாக அழறாங்க. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, சரி கவலைப்படாத, என்ன தான் கோபம் இருந்தாலும் பேரப்புள்ள பிறந்த உடனே இங்கே நிற்க தான் போகிறாங்க, ஏதாவது கோவில் குளம் சுத்த போயிருப்பாங்க, வந்துடுவாங்க, கவலைப்படாத அப்படின்லாம் அவங்க இல்லாமல் பேசியிருப்பாங்க. இப்போ ஆதி பாரதி கிட்ட பேசிட்டு, சரி பாரதி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக கிளம்புறாரு. வெளியில் போகிறச்சே பார்த்தா அவங்க வீட்டு வாசப்படியில் ஒரு லெட்டர் இருக்குது. உடனே அந்த லெட்டர் எடுத்து ஆதி படிச்சுட்டு உடனே நேராக பாரதி
பாரதின்னு கத்தின்னு பாரதி கிட்ட வராரு. உடனே அம்மா கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு, அம்மா லெட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க 2 பேரும். அதில் வந்து சாரதா அம்மா எழுதியிருக்காங்க, என்னை மன்னிச்சிரு ஆதி, நான் வந்து உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன், உன் வாழ்க்கையில் வந்து நான் இனிமேல் தலையிட மாட்டேன், என்னமோ ஒரு ஆத்திரம் ஒரு கோபம், நானும் வந்து பாரதியை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் வந்து நீ பாரதி தமிழ் கண்ணன் 4 பேரும் சந்தோஷமாக இருங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு ஆதி, என்னை வந்து பாரதி கிட்ட தான் நான் உன்னை பத்திரமா விட்டுட்டு போகிறேன், என்னை விட நல்லா பாரதி ஒன்றை பார்த்துப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆதி, அதனால் நீ இனிமேல் அம்மாவை தேடி உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் 4 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், அம்மாவை பற்றி நினைக்காதீங்க, அம்மா வந்து உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், அம்மாவை இனிமேல் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்த மாதிரி இவங்க வீட்டு வாசப்படியில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை எல்லாரும் பிரித்து படிச்சுட்டு பயங்கரமாக அழறாங்க. ஆதி அப்படியே பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. அதை படித்து கடைசியில் லைன் வரும்போது அவங்க பாரதியும் பயங்கரமாக அழறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆதி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஸ்வேதாவும் அறிவும் வந்து அவங்க ரொம்ப மனசு மாறிட்டா மாதிரியும், நாங்கள் ரொம்ப நல்லவங்களாயிட்டோம், அக்கா வந்து எங்களுக்கெல்லாம் சொத்தை கொடுத்துட்டாங்க, இப்போ அக்காவை தேடுறதை தவிர எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேடுற படலத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு நடுவில் தர்மலிங்கம் வேறு வந்து போய் அறிவியும் ஸ்வேதாவையும் மீட் பண்ணி, பாரதி தான் வந்து உங்கள் அக்கா வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம், பாரதி மரியாதை இல்லாமல் பேசுகிறா பாரு உங்கள் அக்காவை அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கி கடைசியாக பாரதியும் சாரதா அம்மாவும் சண்டை போட்டு அந்த வீடியோவை வேற காட்டி இவங்களை இன்னும் உசுப்பேத்துறாரு. ஸோ அவங்க வந்து பயங்கர கோவமாயிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் பாரதியை சும்மா விட மாட்டோம், நாங்கள் வந்து மாமாவெல்லாம் நம்ப மாட்டோம், நாங்களே எங்கள் அக்காவை வந்து தேடுவேன், எங்கள் அத்தையை நாங்களே தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ரொம்ப நல்லவங்களாயிட்ட மாதிரி ஒரு பக்கம் கிளம்பியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இந்த எபிசோடு வந்து கடைசியில் இப்போ சாரதா அம்மா வந்த லெட்டரோடு அப்படியே முடியுது. எல்லோரும் பாரதியும் அழற மாதிரி இந்த எபிசோடு முடியுது. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஏன்னா கெட்டவங்கள்லாம் நல்லவங்களாக மாறிட்டா மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் சாரதா அம்மாவை இவங்களே எங்கேயா ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.